லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீட் விலக்கு ஒன்றே தீர்வு என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த 28ஆம் தேதி 21 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணாக்கர்களுக்கு பரிசுகளை வழங்கிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இன்று பரிசுகளை வழங்கி வருகிறார். முதல்கட்ட நிகழ்ச்சியின் போது தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் வேண்டும், போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது போன்ற விஷயங்கள் குறித்து பேசி விவாதத்தை ஏற்படுத்தினார். இந்நிலையில் 2ஆம் கட்ட நிகழ்ச்சியில் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியுள்ளார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் எனவும் இடைக்காலமாக சிறப்பு பொது பட்டியலை உருவாக்கி அதில் கல்வி, சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிரான சட்டப்பேரவையின் தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசிய அவர் மத்திய அரசு குறித்து பேசும்போது ஒன்றிய அரசு என குறிப்பிட்டு பேசியது கவனிக்கத்தக்கது. மாநில மொழியில படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸ்ல படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸ்ல தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ போன மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலியமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.